எனது அன்பான சொந்தங்களுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. மாதவிடாய் கால சட்டங்கள் பற்றி பார்க்கலாமா? மாதவிடாய ஹைல் என்று சொல்லலாம். ஹைல் காலத்தில் தொழுவது கூடாது. மேலும் அனைத்து தொழுகைகளும் மன்னிக்கப்படும். அவற்றை கலாவாகவும் செய்ய தேவையில்லை. ஆனால் தொழுகையின் பழக்கம் விடுபடாமல் இருப்பதற்காகவும், சுத்தமான பிறகு தொழுகையில் சோம்பல் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அமர்ந்து இஸ்திக்ஃபார், சலவாத் மற்றும் தஸ்பீகளை ஓதிக்கொண்டிருப்பது முஸ்தஹபாகும். மாதவிடாய் காலத்தில் நோன்பு நோற்பது கூடாது. ஆனால் சுத்தமான பிறகு விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது அவசியமாகும். மாதவிடாய் காலத்தில் குர்ஆனை ஓதுவதும் உரையின்றி தொடுவதும் கூடாது. மாதவிடாய் காலத்தில் பைத்துல்லாஹ்வை தவாப் செய்வதும் இதர மஸ்ஜிதுகளில் நுழைவதும் கூடாது. மாதவிடாய் காலத்தில் சுன்னத்தான துவாக்களை ஓதுவதும் கூடாது. மேலும் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள துவாக்களை துவா என்ற அடிப்படையில் ஓதுவது கூடும். உதாரணமாக ரப்பனா ஆத்தினா இது போன்ற துவாக்களை ஓதுவது கூடும். மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது ஹராமாகும். மாதவிடாய் காலத்தில் மார்க்க புத்தகங்களை படிப்பது கூடும். ஆனால் அவற்றில் குர்ஆன் ஆயத்துக்கள் எழுதப்பட்டிருந்தால் அதை தொடுவதும் ஓதுவதும் கூடாது. மாதவிடாய் பெண்ணின் உமிழ்நீரும் வியர்வையும் அவர் ஆக்கி வைத்த உணவுகளும் சுத்தமானதாகும். மேலும் அவருடன் சேர்ந்து உண்பதும் பருகுவதும் ஆகும். அவ்வாறே அவர் அணிந்திருக்கும் ஆடைகளும் அதில் இரத்தம் அசுத்தம் ஏதும் படாமல் இருந்தால் அதுவும் சுத்தமாகும். ஹைல் முழுமையாக நின்றவுடன் உடனே குளித்து முழுகி தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். சுத்தமான பிறகு குளிப்பிலும் தொழுகையிலும் அசட்டை செய்யக்கூடாது. சில பெண்கள் 4 அல்லது 5 நாட்களில் ஹைல் முழுமையாக நின்ற பிறகும் 7ஆம் நாள் வரை தன்னை அசுத்தமானவள் என்று கருதி தொழாமல் இருந்து விடுகின்றனர். இது தவறாகும். ஹைல் முழுமையாக நின்ற பின் குளித்து முழுகி தக்பீர் தஹரீமா கூறும் அளவுக்கு நேரம் மீதமிருந்தாலும் அவர் மீது அந்நேர தொழுகை கடமையாகிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதவிடாயின் சட்டங்களை நாம் அனைவரும் பின்பற்றி பயனடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு.